லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் தேவயானியின் மகள் பாடியதற்கு நடுவர் சீனிவாஸ் கூறியது கண்ணீரில் இனியா. பஞ்சபூதம் சுற்றில் இனியா பாடிய பாடலுக்கு என்றும் கூறாத பெருமை பாராட்டை நடுவர் கூறியிருக்கின்றார். இனியா அப்படியே கண்ணீர் விட்டு அழுத ஆரம்பித்து விட்டார். சரிகமபாவில் பஞ்சபூத சுற்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. எதிர்பாராத திறமைகளை நிரூபித்து வருகின்றார்கள். மற்றவர்களை வியக்க வைக்கின்றார்கள். இந்த சுற்று நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவற்றை பிரதிபலிக்கும்படி பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தேவயானி மகள் இனியா மேகம் கருக்குது பாடலை பாடி அசத்தினார். சினிமா குடும்பத்தில் இருந்து யார் வந்தாலும் அவர்களை சினிமாவில் குடும்பம் என்ற சப்போர்ட்டில் தான் உள்ளே வந்திருப்பார்கள் என நினைப்பது சாதாரணமாகும். தேவயானி எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் அவர் மகளை அவளுடைய முயற்சியிலேயே முன்னேறி செல்ல வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் தேவயானியின் ஆசை. இந்த நிலையில் சரிகமபாவில் பல சுற்றுக்கள் கடந்த வாரம் பஞ்சபூத சுற்று நடைபெற்றது. இதில் இனியா பாடிய மேகம் கருக்குது பாடலுக்கு நடுவர்கள் இனியாவை பாராட்டினார்கள். நடுவர் சீனிவாஸ் கூறியது, இனியா, இன்று நீ பாடிய பாடல் உன்னுடைய உழைப்பை காட்டுகின்றது, உன் முன்னேற்றத்தை காட்டுகின்றது என கூறி அவர்களை பாராட்டினார். இதன்போது தொகுப்பாளினி அர்ச்சனா, இனிமேல் நீ தேவயானி ராஜ்குமார் பிள்ளை இல்லை, ராஜ்குமார் தேவயானிதான் இனியாவுடைய பெற்றோர் என்ற பெயரை இந்த மேடையில் நடுவர்கள் வாயால் கூறியது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என கேட்டார். இதில் இனியா அழுது கொண்டே, என் அம்மா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கின்றார், ஆனால் நான் இந்த மேடையில் என்னுடைய சுயமுயற்சியில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். இன்று இப்படி நடுவர்கள் கூறியதற்கு பெருமைப்படுகின்றேன் என கண்கலங்கி கொண்டே கூறினார். சீனிவாஸ் இரண்டாம் சரணத்தையும் பாடும்படி இனியாவை கேட்டார். இனியாவின் வளர்ச்சி அந்த பாடல் வரிகளில் தெரிவதாகவும் அவர் கூறினார். இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்பட்டு அவர் பெருமை இணையதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன.